UK 22% of international students கம்மியா இருக்காங்க. One of the main reason என்னன்னு பாத்தீங்கன்னா one of the biggest topic இப்ப எல்லாருமே பேசுறது US ஓட recession. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்தாங்க. அவங்க 35% வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கனடா நடந்த இந்த சம்பவம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கால்காரியில ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது பிசிக்கலா ஒரு மேன் அவங்கள அபியூஸ் பண்ணி ஃபோர்ஸா தள்ளுறாரு. இந்த மாதிரி சம்பவம் யூஎஸ்ஏல இருக்கிற யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க டிராவல் பண்றதுக்கு. இது யூனிவர்சிட்டி மட்டும் கொடுக்கல. யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா பாத்தீங்கன்னா ஒரு அட்மிஷன் எரர் அங்க நடந்துட்டு இருக்கு. ரஃப்லி ஒரு 276 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இது தப்பா அனுப்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் இந்த வாரம் வேர்ல்ட் ஸ்டடி அப்ராட் அப்டேட் பத்தி இந்த வீக்லி வீடியோல பார்க்கலாம். யூஎஸோட லாஸ்ட் இயர் விசா டினையல் பாத்தீங்கன்னா 41%. அதாவது அக்டோபர் 2023ல இருந்து செப்டம்பர் 24 வரைக்கும் 41% ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் டினைடு. இது 2014 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் double the percentage. Next, UK 22% of international students கம்மியா இருக்காங்க. One of the main reason என்னன்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் விசாவை கட் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா டிராப் ஆயிடுச்சு. 10ல இருந்தது நம்ம ஒபாமா பீரியட்ல. இப்ப பாத்தீங்கன்னா 24 ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாபிக் இப்ப எல்லாருமே பேசுறது யூஎஸோட ரிசெஷன். லாஸ்ட் மந்த் என்ன சொன்னாங்கன்னா அரௌண்ட் 14% சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோல்ட்மேன் சாக்கு 23% சொன்னாங்க. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்தாங்க. அவங்க 35% வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப லாஸ்ட் வீக்ல நடந்த CFO மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா 60 to 65% பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த வருஷம் ரிசெஷன் வரதுக்கு. ஒரு 15% ஆஃப் CFO என்ன சொல்றாங்க, இது இந்த வருஷம் வரலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க யூஎஸ்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு டஃப் டைமா தான் இருக்கும் கட்டாயம். இன்டர்நேஷனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சேஃப்டி அலர்ட். ரீசெண்டா கனடா நடந்த இந்த சம்பவம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கால்காரியில ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது பிசிக்கலா ஒரு மேன் அவங்கள அபியூஸ் பண்ணி ஃபோர்ஸா தள்ளுறாரு. இந்த மாதிரி சம்பவம் இந்தியாவில் நடக்கலன்னு கேட்காதீங்க. இது வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களா, டிராவல் பண்ணும்போது சேஃபா இருக்குது உங்களோட கடமை. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா ஃப்ராட்லண்ட் விசா ஏஜென்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஏஜென்ட் இந்தியால இருக்கிற ஃப்ராட்லண்ட் விசா மூலியமா வெளிநாட்டுக்கு அனுப்புறவங்களை கண்டுபிடிச்சு அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, வேலைக்கா இருக்கட்டும் ஆர் ஸ்டூடெண்ட் விசால போறதா இருந்தாலும் ரைட்டான ஏஜென்ட் மூலியமா போங்க, உங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். யூரோப் ரீசெண்டா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வார் ரெடினஸ் கிட். வெல்கம் டு வாட்ஸ் இன் மை பேக் சர்வைவல் எடிஷன். இதனால வார் வருமா யூரோப்ல அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க இது வாருக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு 72 hours அந்த யூரோப் யூனியன் மக்கள் எல்லாருமே ரெடியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிட்ல என்னென்ன இருக்குன்னு அந்த வார் ரெடினஸ் கிட்ல சொல்லிருக்காங்க. இந்த வீடியோவை நானும் காமிக்கிறேன், பாருங்க. Waterproof pouch, a must in a rainy Brussels. Let's talk about lighting. I have a flashlight and of course the light. Turn. And my special friend, a Swiss Army knife, and of course some cash. In the middle of a crisis, cash is king. A charger and a power bank, because a dead phone is a dead end. This is everything you need to survive the first 72 hours of a crisis. Speaking about being prepared, the EU is preparing its strategy to be sure that every citizen is safe in case of crisis. Be prepared, be safe. கனடால ஒரு குட் நியூஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மினிமம் வேஜஸ் ஹைக் பண்ணிருக்காங்க. பிகாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் இது ஒரு ரிலீஃபா இருக்கும். சேஃபஸ்ட் கண்ட்ரி டு லிவ் குளோபல் ரேங்கிங் என்னங்கிறத டாப் 10 நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், பாருங்க. நீங்க இந்த மாதிரி கண்ட்ரிக்கு போனீங்கன்னா உங்க லைஃபும் சேஃபா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இதுல பாத்தீங்கன்னா கனடா இஸ் இன் நம்பர் 2, ஆஸ்திரேலியா இஸ் இன் நம்பர் 3, ஜெர்மனி இஸ் இன் நம்பர் 9, நம்பர் 10ல நியூசிலாந்து இருக்காங்க. ஸோ நீங்க போறது
ஒரு நல்ல சேஃப் கண்ட்ரிக்கு போறது உங்களுக்கு முக்கியம். யூஎஸ்ஏல இருக்கிற யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க டிராவல் பண்றதுக்கு. இது யூனிவர்சிட்டி மட்டும் கொடுக்கல, இப்ப யூரோப்பும் யூகேவும் அபிஷியலாவே வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்க யூரோப் ஆர் யூகேல இருக்கீங்கன்னா யூஎஸ்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அன்லெஸ் அன்டில் நெசசிட்டியா இருந்தா மட்டும்தான் டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு விசா ரிலேட்டட் சேலஞ்சஸ் வரலாம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒன் ஆஃப் த ஐவி லீக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா பாத்தீங்கன்னா ஒரு அட்மிஷன் எரர் அங்க நடந்துட்டு இருக்கு. ரஃப்லி ஒரு 276 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இது வந்து தப்பா அனுப்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஐவி லீக்ல நடக்கிறது தான். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஆஃபர் வந்ததுன்னா பிஃபோர் அதர் யூனிவர்சிட்டியை ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டபுள் செக் பண்ணிட்டு ஆஃபரை அக்செப்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த குட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிள் கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஒரு 500 மில்லியன் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரஃப்லி அபவுட் 20,000 ஜாப்ஸை கிரியேட் பண்ணும். இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல ரெசெஷன் வருமா அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஆஃபர் டெஃபினட்டா எக்கானமியை பூஸ்ட் பண்ணும். பாசிட்டிவ் ஜாப் கிளைமேட்டையும் இது கிரியேட் பண்ணும். NVIDIA's எம்ப்ளாயீஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் எம்ப்ளாயீஸா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 in 3 எம்ப்ளாயீஸ் ரஃப்லி அபவுட் தே ஒர்த் ஆஃப் $20 million. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, சம் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஒர்க் 7 days வீக். அவங்களுக்கு ஏர்லியரா ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்ப அவங்களோட ஸ்டாக்ஸ் கம்மியான விலை இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மல்டி மில்லியனர் ஆயிட்டாங்க. இது NVIDIAல மட்டும் இல்ல, நம்ம இன்ஃபோசிஸ் ஸ்டோரிஸையும் கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஃபோசிஸோட டிரைவரும் கோடீஸ்வரம் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான். நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் அவங்களோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க்ஸ் ரைட்ஸையே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டரா கொண்டு வராங்க. இது கட்டாயம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷனல் பர்டன் தான். பட் நியூசிலாண்டோட நம்பரும் ஆஸ்திரேலியாவோட நம்பரும் எஸ்பெஷலி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி இப்ப ஸ்டடி அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப்டேட், the IRS is close to data sharing deal with US Immigration and Custom Enforcement ICE ன்னு சொல்லுவோம். அதாவது அங்க இருக்க undocumented immigrant India is almost coming to a conclusion to share the details. This could impact illegal immigrant கண்டுபிடிக்கிறதுக்கு இது டெஃபினட்டா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ரைசிங் ஹவுசிங் காஸ்ட், இது யூகேல மட்டும் இல்ல மற்ற கண்ட்ரிலையும் நடக்குது. நீங்க இந்த செப்டம்பர் இன்டேக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட அகாமடேஷன் பார்க்கறத இப்பயே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் கோயிங் அப் எவ்ரிவேர். ரீசெண்டா ஆஸ்திரேலியால ஒர்க் எத்திக்ஸ் ட்ரைனிங் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் எத்திக்ஸ்னு இந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்குறாங்க. கட்டாயம் இந்த ட்ரைனிங்கை நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனா கட்டாயம் எடுங்க. இந்த மாதிரி ஸ்டடி அப்ராட் உங்களுக்கும் வேணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டடி அப்ராட் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க.